விடிய அரசின் அமைச்சர் ஏவாவேலு திருவண்ணாமலையில் மேல்மா சிப்காட் அமைப்பதாக கூறி 3000 ஏக்கர் விவசாய நிலத்தை அபகரிக்க நினைப்பதாக விவசாயிகள் சங்க மாநில ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார். திருவண்ணாமலையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இதனை அவர் தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதிலிருந்து தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக போராட்ட களமாக மாறியிருக்கிறது. தமிழ்நாடு அரசுக்கு எதிரான போராட்டங்கள் தீவிரமடைந்திருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டம் போட்டு விவசாயிகளை சிறையில் அடைக்கிற கொடுமை அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் மேல்மா சிப்காட் அமைக்கிறோம் என்கிற பெயரில் முப்போக விளையக்கூடிய நஞ்சையும் புஞ்சையும் கூத்து கிளங்குகிற இந்த மண்ணில் சுமார் 3000 ஏக்கரை அபகரிப்பதற்கு தமிழ்நாடு அரசு, அந்த அரசில் அமைச்சராக பதவி வகிக்கக்கூடிய மாண்புமிகு வேலு அவர்கள் திட்டமிட்டு சுயநலக்கோடு செயல்படுகிறார்.